இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 30 சம்பளமும் வந்து 30,000 ப்ளஸ் ஏஜும் வந்து கம்மியா இருக்கிறதுனால, நெறைய கோல்ஸ் வந்து நமக்கு இருக்கும். லைக் வந்து வீடு வாங்குறதா இருக்கலாம், இல்ல இந்த மாரி மொபைல் ஃபோன் வாங்குறதா இருக்கலாம், நீண்ட கால இது மாரி மேரேஜ், சில்ட்ரன்ஸ் மேரேஜா இருக்கலாம், இல்ல ரிட்டயர்மெண்ட்டா இருக்கலாம். ஸோ, அதனால நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, இப்போ வந்து நம்ம சொன்னோம் 20% அட்லீஸ்ட் வந்து அவங்க வந்து சேமிச்சு அத முதலீடு பண்ணாங்கன்னாக்கா, கன்வீனியன்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம இந்த எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் முடிச்ச பிறகு அ வந்து நம்ம என்ன பண்ணலான்னாக்க, ஒரு 6,000 சொல்றோம் நம்ம வந்து 20%ங்கிறது 30,000த்துல ஒரு 6,000 ரைட். நம்ம வந்து ஒரு ஒரு 3,000 வந்து ஒரு குறுகிய நடுத்தர கால முதலீடா வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. அது வந்து நம்ம இந்த கோலுக்குன்னு நம்ம பண்ண வேண்டிய தேவையில்ல. ஒரு ஒரு 5லேருந்து ஒரு 8 வருடத்துக்கான தேவைகள வந்து நம்ம ஒரு 3,000 வந்து மேபி அதுக்கு அலோகேட் பண்ணிக்கிட்டோம்னா, அது ஒரு ஒரு ஹைபிரிட் ஃபண்ட் மாரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா, ஒரு ஒரு 8லேருந்து 10% நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அத நம்ம வந்து எளிதா எடுக்கிற மாரியும் இருக்கும் நம்ம. பாக்கி 3,000த்த வந்து நம்ம வந்து ஒரு லாங்கர் டெர்ம் ரிக்வயர்மென்ட், அது வந்து ரிட்டயர்மென்ட்டா இருக்கலாம், ஒரு பசங்களுடைய கல்யாணமா இருக்கலாம். நம்ம வந்து போட்டு வச்சோம்னாக்க, இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 3,000 வந்து நம்ம போடுறோம். ஒரு 30 வருஷத்துக்கு அப்படிங்கிற பட்சத்தில 12% வந்து வட்டியில வந்து பார்த்தீங்கன்னாக்க, அத நம்ம வந்து 1,00,00,000 வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலா. அது நமக்கே தெரியாம ஒரு 3,000 நம்ம போட்டா கூட வந்து நம்ம 30 வருஷத்தில வந்து 1,00,00,000 வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ, அதனால வந்து நமக்கு பீரியட் தான் முக்கியம். அமௌண்ட் வந்து ஓகே, நம்ம வந்து கம்மியா இருக்கு. அதனால வந்து நம்ம இன்னும் நெறையா ஏர்ன் பண்ண பிறகு ஆர் நெறைய சேவ் பண்ண பிறகு முதலீடு பண்ணலான்னு வெயிட் பண்ணவே வேண்டாம். ஸோ, எவ்வளோ அளவு குவான்டிட்டி நம்ம இன்வெஸ்ட் பண்றோங்கிறது முக்கியம் கிடையாது. ஆர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது முக்கியம் கிடையாது. எவ்வளோ காலம் வந்து நம்மளுடைய முதலீடு இருக்குங்கிறது தான் வந்து நிர்ணயிக்கும். அதனால வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு 3,000 வந்து இந்த மாரி போட்டோம்னா, ஒரு 30 வருஷம் கழிச்சு ஒரு 1,00,00,000 கிடைக்கும். இன்னொரு 3,000த்த வந்து ஒரு ஒரு 5லேருந்து ஒரு 8 வருட கால ஒரு 10% ரிட்டர்ன்ல நம்ம வந்து ஹைபிரிட் ஃபண்ட் மாரி போட்டு வச்சோம்னாக்க, ஒரு 6, 7 லட்சம் அட்லீஸ்ட் நமக்கு கிடைக்கும். அது டவுன் பேமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம். வேற வேற ஏதாவது கோல்ஸ்க்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி வந்து நம்ம 6,000 அ கம்மியான அமௌண்ட்டுன்னு யோசிக்காம, அத நம்ம பிரிச்சு இந்த மாரி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணா, நீண்ட காலத்துக்கும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க சேலரி அடுத்தடுத்த இயர்ல நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது, நம்ம இத வந்து கூட்டிக்கிட்டே போலாம். நம்ம வந்து லைஃப் ஸ்டைல இன்க்ரீஸ் பண்ணாம, இந்த சேவிங்ஸ வந்து ஃபர்தரா நம்ம வந்து கூட்டிக்கிட்டே போனோம்னாக்க, நம்மளுடைய மிட் டெர்ம் கோல்ஸ், ஷார்ட் டெர்ம் கோல்ஸ், லாங் டெர்ம் கோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளால டெஃபினட்டா அச்சீவ் பண்ண முடியும்.